ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சண்முகம் பரணி சீரியல் ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் கோவில்லையே முருகா, நீ எனக்கு ஒரு வழி காட்டாமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வெங்கடேஷ் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணாங்க இல்லையா, அந்த நபர் அவங்க அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவன் சரக்கு கேட்டிருக்கான் போல இருக்கு. அதுக்காக மூட்டில் சிலையை கட்டிட்டு ஒரு சரக்கு கடையில் சரக்கு வாங்குறாங்க. இதை ஆட்டோவில் இருக்கிற பரணி வந்து பார்த்துட்டு பின்னாடியே வெங்கடேஷை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. உடனே வெங்கடேஷ் சரக்கு அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு, இங்கே பாருமா, அவனை தப்ப விடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினது. இந்த பக்கம் வெங்கடேஷோட அம்மா வந்து அவனுக்கு சரக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இதை வந்து வீட்டுக்குள்ளே பின்வாசல் வழியாக வந்து பரணி பார்த்துட்டு உடனே விஷயத்த ஃபோன் போட்டு நம்ம சண்முகம் கிட்ட சொன்னதும், சண்முகம் முருகா எனக்கு உதவி பண்ணிட்டா அப்படின்னுட்டு உடனே கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா பரணி நிற்கிற இடத்துக்கு வராங்க. இந்த பக்கம் முத்துப்பாண்டி அந்த வெங்கடேஷுக்கு உதவி பண்ண அவனோட அப்பாவோட கடைக்கு வந்து அவங்கள அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பரணி முத்துப்பாண்டிக்கு விஷயத்த சொன்னதும் உடனே முத்துப்பாண்டியும் சரின்னு சொல்லிட்டு பரணி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கே தான் அவன் இருக்கான் அப்படின்னதும் வெங்கடேஷோட வீட்டுக்குள்ளே போய் தேடி அவனை கண்டுபிடிச்சி அடின்னு அடிச்சது. இந்த பக்கம் வெங்கடேஷோட அம்மா பதட்டப்படுறாங்க. இங்கே பாருங்க, நீங்களும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு வெங்கடேஷோட அம்மா சத்தம் போடுறாங்க. சித்தி, நீங்க மாட்டிக்கிட்டீங்க, கிளம்புங்க அப்படின்னு பரணி சத்தம் போடுறாங்க. இந்த பக்கம் போன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னுட்டு வெங்கடேஷோட அம்மா உடனே வெங்கடேஷுக்கு போன் போட்டு, டேய் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்டா, அந்த சண்முகம் கிட்ட மாட்டிக்காம நீ எஸ்கேப் ஆயிடு அப்படின்னுட்டு அவங்களும் போலீஸ் கூட கிளம்பி நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம வெங்கடேஷ், ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு அங்கே இங்கேயும் டென்ஷனில் நடந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பரணி வந்து நேராக இசக்கிக்கு ஃபோன் போட்டு, இங்கே பாரு, அந்த வெங்கடேஷ் தான் நம்ம ரத்னாவை இப்படி மாட்டி விட்டுருக்கான், அதனால நீ உன்னோட பதட்டத்தை வெளிக்காட்டாமல் அந்த வெங்கடேஷை சமூகம்லாம் வரும் வரைக்கும் வெளியில் போக விடாமல் பார்த்துக்கோ அப்படின்னதும் இசக்கியும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் கிளம்பலான்னு போகும்போது அண்ணனும் இல்லை, நான் அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா போங்க அப்படின்னதும் தன்னடி பைத்தியம் அப்படின்னதும் சரியா வீரா ஒரு கூர்மையான பொருளோட வெங்கடேஷ் முன்னாடி நிற்கிறாங்க. இதை பார்த்த வெங்கடேஷ் அதிர்ச்சியாகி, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏண்டா என் அக்கா மேல இவ்வளோ பெரிய களங்கத்தை சுமத்திட்டு நீ மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? என் அண்ணன் வந்து இன்னைக்கு ஒன்று நாறு நாரா இல்லாமல் பண்ண போதுடா, நீ எப்படிடா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பொம்பளைங்களும் நம்ம சண்முகத்தோட அப்பாவும் சேர்ந்து ஒரு தோணில் கட்டி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ரத்னாவும் வராங்க. என்ன அச்சடி அப்படின்னு போது, அக்கா உனக்கு உன் மேலே இவ்வளோ பெரிய களங்கத்தை உண்டாக்குனது இந்த பொறுக்கிட்டாக்கா அப்படின்னதும் ரத்னா வந்து வெங்கடேஷை போட்டு செருப்பை கலட்டி அடின்னு அடிச்சிடுறாங்க. சி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏதோ நீ எனக்காக இந்த வீட்டில் வந்து கிடைக்கேண்டு எனக்கு மேலே கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்துச்சு, ஆனால் நீ இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு ஜென்மமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா பொறுக்கி, இன்னைக்கு உன்னை நான் ஒன்றும் இல்லைன்னு பண்ணுற பாரு அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சண்முகம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து வெங்கடேஷை வெளுத்தெடுத்ததும், இங்கே பாரு சண்முகம், நாம சட்டப்படி இவனை தண்டிக்கலாம், முதல்ல ரத்னா மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டி ஊர் முன்னாடி நிரூபிக்கணும். இந்த பொறுக்கிக்கு அவங்க வந்து தண்டனை கொடுக்கட்டும், சட்டப்படி நானும் தண்டனை கொடுக்க அப்படின்னதும் பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க. இந்த பக்கம் சவுந்தரபாண்டி சனி எல்லாருமே தலை குடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. என்னையாது இப்படி மாட்டிக்கிட்டான், டேய் நம்ம பேர் அடிபடாம இருந்தா அது வரைக்கும் சந்தோஷம் தான், கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்கய்யா, இவன் தான் என் தங்கச்சியை பழி வாங்கணும்னு வேணும்னு எங்கள் வீட்டில் நல்லவனா நடித்து இன்னைக்கு என் தங்கச்சியையும் என் நண்பன் அறிவழகனுக்கும் தப்பான தொடர்பு இருக்கிறதா எல்லாரையும் நம்ப வச்சுட்டான் பொறுக்கி. நாங்களும் இவன் நல்லவன் திருந்துட்டான் தான் இடம் கொடுத்தான் அப்படின்னு போது, என்னப்பா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னதும் வெங்கடேஷ் அமைதியா இருக்காங்க. இங்க பாருங்கய்யா, இவனுக்கு உதவி பண்ண அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குறவ என் கஸ்டடிலாம் இருக்கான், நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு முத்துப்பாண்டி சொன்னதும் உடனே அவனும் வெங்கடேஷ் பணம் கொடுத்து இப்படி பண்ண சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம சொல்லிடுறாங்க. கடவுளே, இப்படி சண்முகத்தோட தங்கச்சியையும் அந்த ஸ்கூலோட வாத்தியார் அறிவழகம் இல்லையும் இவ்வளவு பெரிய தப்ப சுமந்துட்டோமே, தப்ப வந்து போட்டுட்டோமே, கடைசியில அந்த தம்பியை கட்டி போட்டு அடிச்சிட்டோம். இங்க பாருமா ரத்னா, அறிவழக, எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்கப்பா, நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். இங்க பாருங்கப்பா, இப்போதைக்கு ஆதாரம் தான் தேவை, நாங்க கண்ணால பார்த்தோமே தவிர உங்களை தீர விசாரிக்காம விட்டுட்டோம், மன்னிச்சிடுங்க அப்படின்னு பஞ்சாயத்துல மன்னிப்பு கேட்கறாங்க. இங்க பாருங்கய்யா, இவனுக்கு தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும், இல்லையா இந்த பொறுக்கிய நானே என் கையால இல்லாம பண்ணிடுவான் அப்படின்னு சண்முகம் உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க. இங்க பாருப்பா, இவனை இந்த ஊரை விட்டே நாங்க ஒதுக்கி வைக்க முடியாதுங்கய்யா, இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், இவன் இந்த ஊர் பக்கம் வரக்கூடா, அதே மாதிரி ஏங்க
பொண்ணுக்கு இவனுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி சண்முகம் சொன்னதும் முத்துப்பாண்டி வெங்கடேஷ் வந்து கைது பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதே பஞ்சாயத்துல வச்சு அறிவழகனுக்கும் ரத்தனாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேங்கிற மாதிரி சண்முகம் வந்து சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க